Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல மீந்து போன சாதத்தை வச்சு 10 நிமிஷத்திலே நல்ல மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா மட்டும் இல்லாம ஒரு டிஃபன் ரெசிபியா கூட நீங்க செய்து கொடுக்கலாம். சாதத்தை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம். மீந்து போன சாதத்துல தான் செஞ்சீங்கன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். சப்போஸ் உங்க வீட்டை குழிப்பணியாரக்கல் இல்லை அப்படின்னா இதை நம்ம ஒரு தோசையா கூட சுட்டு எடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு மீந்த சாதம் எடுத்திருக்கேன். இது காலையில நான் செஞ்ச சாதம், கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி போல செஞ்ச சாதம். ஈவினிங் ஒரு 5 மணிக்கா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நான் பண்றேன். சப்போஸ் உங்ககிட்ட நைட்டு வடிச்ச சாதம் தண்ணி ஊற்றி வச்சிருந்தீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் டிஃபனுக்கு கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது அந்த தண்ணி ஊற்றி வச்ச சாதத்தை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு தோசை மாவு, அதாவது இட்லி மாவு தோசை மாவு எடுத்துக்கங்க. மாவு புளிச்ச மாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு நாள் 2 நாள் புளிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம்ல, அந்த மாவு இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்க சாதம், தோசை மாவு, பொடிசா கட் பண்ண ஒரு பெரிய கேரட், பொடிசா கட் பண்ண பாதி குடைமிளகாய், ஒரு அரை கப் அளவுக்கு பொடிசா கட் பண்ண முட்டைகோஸ், பொடிசா கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம், இஞ்சி பொடிசா கட் பண்ணது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இஞ்சி ஆப்ஷனல், உங்களுக்கு வாயில் கடிபடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை தவிர்த்துடுங்க. இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் கம்பல்சரி சேர்க்கணும். 4 பச்சை மிளகாய் நல்ல பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன், வாயில் மாட்டாத அளவுக்கு. நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கடைசியாக இதற்கு தேவையான அளவுக்கு, அதாவது காய் நிறைய சேர்த்துருக்கோம்ல அதற்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா சாதமும் நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருப்பேன், மாவுலேயும் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விடும்போது நல்லா உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சாதத்தை அரைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழ குழன்னு ஆகிடும். ஊற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமாக குழிப்பணியாரம் வராது. சாதத்தை மிக்சியில் அடித்து அந்த மாதிரி நம்ம குழையாமல் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் கிடைக்கும். நல்ல ஒரு அடை மாதிரி ஒரு தோசையும் கிடைக்கும். நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக நீங்கள் தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதாவது நல்ல ஒரு பைண்டிங்காக மட்டும்தான் அந்த தோசை மாவு. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்ததான் நான் இன்னைக்கு முதல்ல குழிப்பணியார கல்லில் ஊற்றி காமிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே வைக்கலாம். கையால் கூட அழகாக நீங்கள் ஒரு உருண்டை மாதிரி கூட உருட்டி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், அது உங்களுடைய சௌகரியம். அழகாக அங்கங்கே அப்படியே வச்சிடலாம். நிறையவே வைக்கலாம், அப்போ தான் இன்னும் நல்லா பால் மாதிரி சூப்பராக வரும். ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் மூடிடலாம். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கிங்க. மூடியெல்லாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. ரொம்ப அருமையாக நல்லா அப்படியே மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான். சாதம் உள்ள அப்படியே வெறும் முழு சாதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா உள்ளே வெந்திருக்கும். இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரண்டியை விட்டு நல்லா அப்படி கடைஞ்சி விட்டோம்ல, அந்த மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாதம் உடஞ்சிரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சரோடு இருக்கும் அது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் இதே உங்களுக்கு தோசைக்கல்லையும் ஊற்றி காமிக்கிறேன். ஜஸ்ட் அப்படி தோசைக்கல்ல அப்படியே அள்ளி வச்சுட்டு அப்படியே கரண்டியால் தேய்க்கலாம் முடியாது, ஜஸ்ட் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், அவ்வளோதான். லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு திருப்பினீங்கன்னா அழகாக ஒரு சின்ன அடை சைஸ்க்கு வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவும் நாங்களாம் சின்ன வயசில் ஸ்கூல் விட்டு வரும்போது இதை தான் சாப்பிடுவோம் அடிக்கடி. காலையில் வடித்த சாதம் மீந்துச்சுன்னா சாயந்தரம் ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் இதுதான் எங்கள் வீட்டில் அடிக்கடி. சூப்பராக இருக்கும் இது. அவ்வளோதான், மீந்த சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு நைட் டிஃபனாக கூட முடிச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூட ஒரு தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே கூட சாப்பிடலாம். ஏன்னா இதில் நம்ம அவ்வளோ காய்கறிகள் சேர்த்துருக்கோம். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்களேன். எவ்வளோ அழகாக உள்ள சாஃப்டாக கிட்டத்தட்ட ஒரு போண்டா மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்காரத்தை கொண்டு சாதத்தை அரைச்சி பயன்படுத்தாதீங்க. இப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் இது நல்லா பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.